சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to teach one of the most interesting poem in 10th standard English Unit 2 Crumble Family, which was written by L.M. Montgomery. இன்னைக்கு நம்ம L.M. Montgomery அவர்களால் எழுதப்பட்ட புலம்பல் குடும்பம் த கிரம்பிள் ஃபேமிலின்ற போயம் தான் பார்க்க போறோம். இந்த போயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இதுல நடக்கிற இன்சிடென்ட் ஃபுல்லா நம்மள சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்லயும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த போயம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்க. போயம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த போயம் எழுதின ஆத்தர் எல்.எம். மான்ட்கோமரி அவங்களோட ஒர்க் பத்தி பார்த்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. எல்.எம். மான்ட்கோமரி. எல்.எம். மான்ட்கோமரி வாஸ் எ கெனடியன் ஆத்தர். இவங்க எல்.எம். மான்ட்கோமரி பார்த்தீங்கன்னா கனடா நாட்டை சார்ந்த ஒரு நூலாசிரியர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா Montgomery went on to publish 20 novels as well as 530 short story, 500 poems and 30 essays. இவங்க பார்த்தீங்கன்னா எல்.எம். மான்ட்கோமரி தொடர்ந்து 20 நாவல்களும் 530 சிறுகதைகள் 500 கவிதைகள் மற்றும் 30 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்.எம். மான்ட்கோமரி published over 100 stories between 1897 and 1907. அதாவது இந்த இடைப்பட்ட காலங்கள், அதாவது 1897 மற்றும் 1907 இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 100க்கு மேலான கதைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவு இந்த பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரி மேலேயும் போயம்ஸ் மேலேயும் ஒரு ஈடுபாடு உள்ளவங்க. எல்.எம். மான்ட்கோமரி ஒர்க்ஸ், டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் have been read and studied by scholars and readers worldwide. அதாவது இந்த மான்ட்கோமரி இவங்களோட படைப்புகள், எல்.எம். மான்ட்கோமரி படைப்புகள், நாட்குறிப்புகள் மற்றும் கடிதங்கள் உலகம் முழுவதும் உள்ள மேதைகளாலும் வாசகர்களாலும் படிக்கப்பட்டு வருகின்றன. இவங்க வந்து ரொம்ப ஈடுபாட்டோட எழுதியிருக்கிறதுனால இவங்களோட ஒர்க் ஃபுல்லா ரொம்ப இந்த வேர்ல்ட் வைடு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் இந்த போயம்குள்ள போலாம். இந்த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி பாத்தீங்கன்னா 32 லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க. 8 ஸ்டான்ஸாவா இருக்கும். இட் இஸ் நாட் த மெமரி போயம். இது மெமரி போயம் இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த போயம் வந்து படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க ஒவ்வொரு ஸ்டான்ஸா பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. The Crumble family. There is a family nobody likes to meet. ஒரு குடும்பம் இருந்ததாம். அந்த குடும்பத்தை யாருமே வந்து பார்த்தனா பார்க்க விரும்ப மாட்டாங்களா. That means no one likes to meet that family. என்ன அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான ஃபேமிலின்னு சொன்னா இல்ல. அந்த ஃபேமிலி எங்க இருந்ததுன்னா look at the next line. They live it is said on complaining street. அவங்க எங்க வசிச்சிட்டு இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட்னா புகார் செல்லும் தெருவுல வந்து வசிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஃபேமிலி. Look at the third line. In the city of never are satisfied. That means never are satisfied. எப்பவுமே அந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தது வந்து பாத்தீங்கன்னா புகார் செல்லும் தெருவுல இருந்து அந்த தெரு எங்க இருந்ததுன்னா எப்பவுமே திருப்தி they are never satisfied. திருப்தி அடையாத ஒரு நகரத்துல இருந்ததுதான். And also look at the fourth line. The river of discontent beside. Discontentனா மனநிறைவின்மைன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கத்துல எதை செஞ்சாலும் அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிறைவின்மை இருக்காங்க. ஃபுல்ஃபில் இல்லாம இருந்ததுனால மனநிறைவின்மை ஒரு ஆறு அவங்க பக்கத்துல ஓடிட்டு இருந்தது மாதிரி ஒரு இண்டிகேஷன் பண்ணிருப்பாங்க. Look at this stanza again. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied. The river of discontent beside. இந்த ஸ்டான்ஸா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி எங்க இருக்குன்றது மட்டும் தான் இண்டிகேட் பண்ணிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Look at the next stanza. That's a very interesting stanza. They crawl at that and they crawl at this. crawlனா இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்கிறது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா மேக் எ லோ கட்ரல் சவுண்ட், ஒரு முணுமுணுத்துட்டே இருக்கிறது. எது வந்தாலும் அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆக சாட்டிஸ்ஃபை ஆகாத முணுமுணுத்துட்டே இருப்பாங்களாம். இது மேலேயும் அது மேலேயும் வந்து பார்த்தா அதான் எகைன் சொல்றேன் பாருங்க. they crawl at that and then they crawl at this. இது மேலேயும் அது மேலேயும் வந்து புகார் சொல்லிக்கிட்டே புலம்பிட்டே இருக்கிறவங்க தான் இந்த கேரக்டரோடங்க. Look at the next line. Whatever comes there is something amiss. Amissனா இந்த இடத்துல என்னன்னா not quite right. எது வந்தாலும் அதுல ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஐயோ இது அப்படி இருக்கு, என்னதான் நல்லா பண்ணிதான் அதுல ஒரு மிஸ்டேக், எப்பவுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற என்னோடையங்களா இருப்பாங்களாம். Look at the next line. And whether their station be high or humble. அவங்க வந்து அந்த புகார் சொல்லும் குணாதிசயம் படித்தவங்க ரொம்ப அவங்களோட ஃபேமிலி லெவலில் ரொம்ப ரிச்சா இருந்தாலும் அல்லது புவரா இருந்தாலும் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா they are all known by the names of Crumble. எப்படிதாங்க அங்க போகாதீங்கப்பா, அவங்க எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. they are all known by the names of Crumble. புலம்பிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எது போய் சொன்னாலும் there nothing goes right. எதுவுமே சரியான விதத்துல போகாது அப்படின்றத இந்த செகண்ட் ஸ்டான்ஸால இண்டிகேட் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த ஸ்டான்ஸை அகைன் பார்க்கலாம். they crawl at that and they crawl at this. Whatever comes there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the names of Crumble. இது புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்லிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Look at the third stanza. பாத்தீங்கன்னா the weather is always too
ஹாட் ஆர் கோல்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா வெதர் கிளைமேட், காலநிலை எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பருவகாலம் எப்ப பார்த்தாலும் ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருக்கு, இல்ல சில நேரத்துல ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். சம்மர் அண்ட் வின்டர் ஐ லைக் திஸ் கோல்டு, திட்டுறதான். அதுக்கப்புறம் பார்த்தா சம்மர் டைம் வந்தாலும் கோடை காலம் வந்தாலும் திட்டுறதான். நெக்ஸ்ட் அது பார்த்தா அண்ட் ஆல்சோ வின்டர், குளிர்காலம் பனிக்காலம் வந்துச்சுன்னா அதையும் பிடிச்சாங்க. தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபை அது மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்களா, புலம்பிட்டே இருக்கிறதெல்லாம். நெக்ஸ்ட் நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். ஃபோக்ஸ் அந்த இடத்துல பர்சன், அப்படியாப்பட்ட குணாதிசயத்துல நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சரியா வராது அப்படின்றாங்க போயிட்டஸ். டவுன் ஆன் தட் க்ளோமிங் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட். திஸ் லைன் அகைன் பாருங்க, டவுன் ஆன் தட் க்ளோமிங் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட். க்ளூமின்னு அந்த இடத்துல சொன்னாங்கன்னா ஃப்ரைட்னிங் ஆர் டெஸ்பரேட் டார்க்னஸ், அதாவது ஒரு பயம் நிறைந்த ஒரு இருளான இது மாதிரி ஒரு தெருவில் நீங்க இருக்கிறவங்கள போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சந்திச்சீங்கன்னா நம்ம லைஃப் வந்து சரியா இருக்காது அப்படின்றது அந்த தேர்ட் ஸ்டான்ஸா சொல்றாங்க. வாங்க இந்த தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். லுக் அட் தட் தேர்ட் ஸ்டான்ஸா அகைன். Third stanza, the weather is always too hot or cold. The summer and winter are like this cold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. வாங்க next stanza பார்க்கலாம். Next பாருங்க fourth stanza. Fourth stanza பாருங்க, they crawl at the rain and they crawl at the sun. நெக்ஸ்ட் என்னன்னா இதுக்கு முன்னால என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கிளைமேட் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்க என்னன்னா மழை பெஞ்சுச்சுன்னா அது மேலேயும் வந்து பார்த்தா புலம்பு, எப்ப பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து வெயில் அடிச்சு எப்ப பார்த்தா வெயில் அடிச்சுட்டே இருக்கு, இட் இஸ் சோ ஹாட், இட் இஸ் சோ கோல்ட் அப்படின்ற மாதிரி எதை வந்தாலும் அது மேல என்ன பண்ணிட்டே இருப்பாங்களா, கிரம்பிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். In fact, their crawling is never done. That means அவங்க புலம்புறது வந்து நிறுத்தவே மாட்டாங்களா, புலம்பிட்டே தான் இருப்பாங்களா. And if everything pleased them, there isn't doubt. அதாவது எல்லாமே சரியா போயிட்டு இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குமா, எது மேலனா they would crawl that they would nothing to crumble about. இந்த இடத்துல நல்லா பாருங்க, அந்த they போட்டு அப்போஸ்ட்ரோபி டி பண்ண they would ன்னு படிக்கணும். crawl at that they would nothing to crumble. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாமே சரியா போயிட்டுனா புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே, நத்திங் டு கிரம்பிள், எதுவுமே வந்து புலம்புறதுக்கு இல்லையே நினைச்சே புலம்புவாங்களாம். இப்படியாப்பட்ட குடும்பம், இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே எது நல்லா பண்ணாலும் அது மேல ஒரு குறை சொல்லிக்கிட்டு நம்மள சுத்தி இருக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் விட்டு விலகிறதுனால லைஃப் நல்லா இருக்குன்றது அந்த பாயிண்டர்ஸ் இண்டிகேட் பண்ணா ஃபைனல்ல புரிஞ்சுப்பீங்க. லுக் அட் தி ஸ்டான்ஸா அகைன். வாங்க இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லா பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டான்ஸா, they crawl at the rain and they crawl at the sun. In fact, their crawling is never done. And if everything pleased them, there isn't a doubt they would crawl that they would nothing to crumble about. இந்த ஸ்டான்ஸா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ஸ்டான்ஸா போலாம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க, ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. Look at that. For the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. இதுல டூ லைன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. கியூரியஸ்னா வந்து ஸ்ட்ரேஞ்ச், அதாவது ரொம்ப ஒரு முன்பின் தெரியாத ஏதாவது ஒரு அசாகரியமான செயல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன்று நடக்கும். என்னதான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் கேன் பி brought to acknowledge his family name. அக்னாலேஜ்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க எப்பயுமே புலம்பில் தானே இருக்கீங்க, நீங்க புலம்பல் குடும்பம் அப்படின்னு யாரும் உங்க கிட்ட யாரும் பேசவே முடியாது, புலம்பிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாலும் they can't accept. அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்கம் அவங்க கிட்ட இருக்காதாம். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் லைன், தேர்ட் லைன். In this stanza, for never a crumbler will own that he is connected with it at all you see. நமக்கே தெரியும் கிரம்பிளர்ன்ற புலம்பிட்டே இருக்கிறவங்க, நீங்க புலம்பிட்டு தான் இருப்பேன், நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு சொன்னா கண்டிப்பா they can't accept. அது கண்டிப்பா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்சுதான். அது நமக்கு வந்து பாயிண்டர்ஸ் இண்டிகேட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. புலம்பிட்டே இருக்கிறவங்க போயிட்டு நீங்க இப்படிதான் இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் they can't accept, they can't change. அவங்கள மாற்றிக்கொள்ளவும் மாட்டாங்க. அப்படிதான் இருக்கிறமே, நம்ம மத்தவங்க நல்லது பண்ணலான்ற எண்ணமும் மனதுக்குள் இருக்காதுன்னு அந்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவை இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்க ஃபிஃப்த் ஸ்டான்ஸா அகைன் பார்க்கலாம். லுக் அட் த ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. Fifth stanza, but the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a crumbler will own that he is connected with it at all you see. இந்த stanza புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் stanza பார்க்கலாம். Sixth stanza, look at the sixth stanza. The worst thing is that if anyone stay. இந்த ஸ்டான்ஸை நல்லா கவனிங்க. worst இருக்கிறது ரொம்ப மோசமான செயல் என்னன்னா, among them too long he will learns their ways. ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னன்னா, யாராவது ஒருத்தர் அவங்களோட போய் சேர்ந்தாங்களா அவங்களோட குணாதிசயங்களை ஒட்டிப்பா. அதான் சொல்லுவாங்களே, உன் நண்பனை சொல் உன்னோட குணாதிசயங்களை நான் சொல்கிறேன் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கேரக்டர் வச்சுதான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்டோட கேரக்டர் வச்சு தான் உன்னை அனலைஸ் பண்ணுன்னு சொல்ற மாதிரி தான் நீங்க போய் இது மாதிரி கேரக்டர் உள்ளவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அவங்களோட குணாதிசயம் என்ன பண்ணுமா, நமக்கு ஒட்டிக்குமா. So அதுதான் சொல்றாங்க பாயிண்டர்ஸ். The worst thing is that if anyone stays among them too long he will learn their ways. புரியும் நினைக்கிறேன். நல்லவர்களா சேர்ந்தா நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிங்க. லுக் அட் த தேர்ட் லைன். அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பல். இந்த இடத்துல டெரிபிள்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட்,
ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பேடா நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் லுக் அட் த இஸ் அடாப்டட் இன்டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அடாப்ட்னா அக்செப்ட், அதாவது அது மட்டும் இல்லாத அப்படி போய் சேர்ந்துட்டோம்னு வைங்க, அவன் அந்த குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடுவோம். அதாவது மிகப்பெரிய நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்களும் புலம்பிட்டு தான் இருப்பேன். புலம்பல் உங்களுக்கு வந்து அவங்களோட கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ லுக் அட் தட், லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா அகைன், லுக் அட் திஸ் சிக்ஸ்த் ஸ்டான்ஸா. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, is adopted into the family of crumble. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டான்ஸா. வாங்க லாஸ்ட் செவன்த் ஸ்டான்ஸா பார்க்கலாம். லுக் அட் த செவன்த் ஸ்டான்ஸா. And so it were wisest to keep our feast. தட் மீன்ஸ் அதாவது மிகச்சிறந்த ஒரு வழி, வயசுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்ட், ஸ்கில்ஃபுல், ரொம்ப திறமையான ஒரு செயல்பாடு, திறமையான வழி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரம் வாண்டரிங்னா வாக்கிங் ஹியர் அண்ட் தேர் வித்தவுட் எய்ம்லெஸ்லி. ஐ மீன் பார்த்தோன்னா எந்த ஒரு எய்ம் இல்லாத இங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த வாண்டரிங் சொல்லுவாங்க. ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட். ரொம்ப மிக சிறந்த செயல் என்னன்னா இது மாதிரி புலம்பிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கமே நம்ம காலடி எடுத்து வைக்க கூடாது. காலடி எடுத்து வைக்காம அவங்கள விட்டு நம்ம என்ன விலகி இருந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்குன்றதான் பாயிண்ட சொல்றாங்க. அண்ட் நெவர் டு கிரால் வாட் எவர் வி டு. அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம ஏதாவது செயல் செஞ்சு அதுல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறா நடந்துருச்சுன்னா அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. சும்மா எப்ப பார்த்தாலும் எப்படி நடந்துருச்சு அது கவலைப்படுறதுனால வி கான்ட் டூ எனிதிங் இயர் ஆஃப்டர். அதுக்கு மேலே எதையும் செய்ய முடியாதுன்றதை இண்டிகேட் பண்றாங்க. லெஸ் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. அப்படி நம்ம புலம்பிட்டே இருந்தோம்னா நம்மளையும் தப்பா புரிஞ்சுப்பட்டாங்க. எப்ப இவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, புலம்பல் குடும்பம் தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பிட்டு தேவையில்லாத சீத்தை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மள மேலே ஒரு முத்திரை பார்த்தீங்கன்னா குற்றி விடுவார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் டு லீவ் தெம், அவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பாயிண்டர் சொல்றாங்க. லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா அகைன், செவன்த் ஸ்டான்ஸா. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to crawl whatever we do, lest we be mistaken for grumblers too. வாங்க ஃபைனல் ஸ்டான்ஸா பார்க்கலாம். லுக் அட் த ஃபைனல் ஸ்டான்ஸா, எய்த் ஸ்டான்ஸா. Let us learn to walk with a smile and song. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ரொம்ப தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாம ரொம்ப வந்து சந்தோஷமா சிரித்த முகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கணும். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்திங் கோ ராங். அதான் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது ஏதாவது நடந்துருச்சு, நம்ம நல்லா செஞ்சுமே அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா அதை நினைச்சு கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறதில்ல. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஐ ஆர் அம்பிள். நம்ம வந்து எந்த நிலையில இருந்தாலும், நம்ம ஐ மீன் ரொம்ப ரிச்சா இருந்தாலும் புவரா இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாம we will never belong to the family of crumble. அதே மாதிரி அதை எப்பவுமே அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா செஞ்சுக்கிட்டு அதாவது கிரம்பிளரா இருக்கிறத விட நமக்கு என்ன வருதோ அதை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறதுக்கு தான் கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்குன்றத பாயிண்டர்ஸ் இண்டிகேட் பண்ணி சொல்றாங்க. சோ இந்த போயம் அகைன் இந்த 8 ஸ்டான்ஸா திருப்பி பார்க்கலாம் வாங்க. லுக் அட் தி 8 ஸ்டான்ஸா. Let us learn to walk with a smile and a song. No matter if things do sometimes go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of crumble. புரிஞ்சிருக்கு இந்த போயம். ஸோ இந்த போயம்ல ஒரே லைன் சொன்னா we must be a optimistic person. அதாவது நம்பிக்கை உள்ளவர்களாக பெசிமிஸ்டிக்கா இருக்கவே கூடாது. புலம்பிட்டு இருந்தோம்னா லைஃபை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. வாங்க இந்த ஃபுல் போயம் பார்க்கலாம். லுக் அட் த ஃபுல் போயம். நல்லா கவனிங்க, நம்ம 8 ஸ்டான்ஸா அப்படியே ரீகால் பண்ண போறோம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. Look at the second stanza. They crawl at that and they crawl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of crumble. Look at the third stanza. The weather is always too hot or cold. Summer and winter are like this cold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. Look at the fourth stanza. They crawl at the rain and they crawl at the sun. In fact, their crawling is never done. And if everything pleased them, there isn't a doubt they would crawl that they would nothing to crumble about. இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துக்கலாம், ஏன்னா ஒரே ஸ்லைட்ல ஃபுல்லா கொண்டு வர முடியாது. வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. இப்போ 4 ஸ்டான்ஸா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ரிமைனிங் 4 ஸ்டான்ஸா. 5th ஸ்டான்ஸா பாருங்க. லுக் அட் தி 5th ஸ்டான்ஸா. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a crumbler will own that he is connected with it at all. You see, இந்த ஸ்டான்ஸா புரிஞ்சிருக்கீங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. 6th ஸ்டான்ஸா பாருங்க.
The worst thing is that if anyone stay among them too long, you will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of crumble. Next stanza, 7th stanza பாருங்க. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to crumble whatever we do, lest we be mistaken for crumblers too. Look at the last stanza, 8th stanza. Let us learn to walk with a smile and song, no matter if things do sometimes go wrong, and then be our station I are humble, we will never belongs to the family of crumble. ஸோ இந்த poem உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இட் இஸ் a very very easiest poem. ஒரே ஒரு லைன் எப்பயுமே புலம்பிட்டே இருக்காதீங்க. எது நடந்தாலும் நம்மளுக்கு இட் இஸ் ஆல் ஃபார் அவர் பெஸ்ட். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு பண்ணா லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததும் ரொம்ப சிறப்பா இருக்குன்றது அந்த பாயிண்டஸ் இதுல இந்த பாயிண்ட்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதுல நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஹாய், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லா பார்க்கணும். ஒரு போயம்லயும் இப்போ லாஸ்ட் போயம்ல வந்து லைவ் போயம் ஆகட்டும், ஐ ஆம் எவரி ஒன் ஒவ்வொன்றிலுமே பார்த்தா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் வந்து இண்டிகேட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ லைவ் போயமும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஐ மீன் ஐ ஆம் எவரி ஒன் போயம் வந்து வாட்ச் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த 2 வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட கண்டிஷன் இந்த பார்ட் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த போயம்ல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன இருக்குன்னா, ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ், த நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம், த நெக்ஸ்ட் அலிட்ரேஷன், த நெக்ஸ்ட் அனஃபோரா, the next contrast, the next personification, the next repetition, the next metaphor, the next epithet. இதுல 9 figure of speech இருக்கு. ஒவ்வொன்றை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் is nothing but same sound but different meaning. ரைமிங் வேர்ட்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் போன லைவ் போயம்லயும் ஐ ஆம் எவரி ஒன் போயம்லயும். ரைமிங் வேர்ட்ஸ்னா சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த வேர்ட் எங்க வரும் ஒவ்வொரு போயம்லயும் எண்ட் ஆஃப் த லைன்ல தான் ஒவ்வொரு லைன்லயும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு தான் நமக்கு. லுக் அட் த ஸ்டான்ஸா. There is a family nobody likes to meet. First stanza. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி சேம் சவுண்ட்னா மீட் ஸ்ட்ரீட், இது ரெண்டும் நமக்கு மேட்ச் ஆகுது, ஏன்னா சேம் சவுண்டா இருக்கு. அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், பிசைட், இது 2 சவுண்ட் சேமா இருக்கு. அப்ப இந்த ஸ்டான்ஸால இருக்கிற நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டா மீட், பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவோம், மீட், ஸ்ட்ரீட், ஒன் மோர் satisfied, beside. So இந்த ஸ்டான்ஸ் அங்க ரைமிங் வேர்ட்ஸ் புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரைம் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் pattern of sound that repeat at the end of each line of your poem. இது என்ன ரைம் ஸ்கீம்ன்றது ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி தான். நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த லைன்ல, இதுலயும் எண்ட் ஆஃப் த லைன் தான் அந்த வேர்டை மேட்ச் பண்ணி எடுப்போம். ஆனா ரைம் ஸ்கீம்ன்றது கண்டினியூஸா எடுக்கணும். லுக் அட் திஸ் ஸ்டான்ஸா. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, the river of discontent beside. இந்த 4 லைன்ல நம்ம கண்டினியூஸா எடுக்கணும். மீட், ஸ்ட்ரீட், satisfied, beside. So அப்ப ஃபர்ஸ்ட் எல்லா ரைமிங் வேர்ட்லயும் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரைம் ஸ்கீம் நம்ம கம்பேர் பண்ணும்போது மீட்ன்றது ஏ சவுண்ட், ஸ்டார்டிங் வந்து ஏ தான். இப்ப மீட், நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க ஸ்ட்ரீட். அப்ப மீட்டும் ஸ்ட்ரீட்டும் மேட்ச் ஆகுது. அப்ப வந்து அதுக்கு என்னதான் போடணும், ஏ தான் போடணும். நல்லா பாத்துங்க, மீட் ஸ்ட்ரீட் வந்து சேம் சவுண்ட். நெக்ஸ்ட் பாருங்க சாட்டிஸ்ஃபைட். அப்ப சாட்டிஸ்ஃபைட் எதோட மேட்ச் ஆகுது, ஸ்ட்ரீட்டோட. அப்ப பி சவுண்ட். அப்ப ஏன்னா சாட்டிஸ்ஃபைட் ஸ்ட்ரீட்டோட மேட்ச் ஆகல. அப்ப ஏன்னா மீட்டும் ஸ்ட்ரீட் தான் சேம் சவுண்ட். அப்ப சாட்டிஸ்ஃபைட் வந்து ஸ்ட்ரீட்டோட மேட்ச் பி சவுண்ட். நெக்ஸ்ட் பிசைட். அப்ப பிசைட் எதோட நமக்கு மேட்ச் ஆகுது, சாட்டிஸ்ஃபைடோட மேட்ச் ஆகுது. அப்ப பி சவுண்ட். அப்ப மீட், ஸ்ட்ரீட், சாட்டிஸ்ஃபைட், பிசைட்ன்றது என்ன, ஏ பிபி. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டை டிஃபரண்ட் பண்ணி தான் நம்ம ஏன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது ரைம் ஸ்கீம். அப்ப இந்த ஸ்டான்ஸ்ல என்ன இருக்கு, நமக்கு ரைம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஏ பிபின்றதா இருக்கு. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா இட்ஸ் a very important and also very easiest one, alliteration. Alliteration is nothing but repetition of the same letter. அதாவது தமிழ்ல வந்து மோனைன்னு சொல்லுவோம். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து சொல்லுவோம். மோனை முதல் எழுத்து ஒன்று வருது alliteration. இங்கிலீஷ்ல அதே தான் சொல்லுவோம். So repetition of the same letter. Look at the line. They live, it is said, on the complaining street. இதுல பாருங்க said, street ரெண்டு ஒரே. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குனால said, streetல என்ன இருக்கு, alliteration இருக்கு. ஒன் மோர் லைன். சம்மர் அண்ட் வின்டர் alike they scold ன்னு சொல்லும்போது சம்மர் ஸ்கோல்ட், இது ரெண்டுமே எஸ். இதுலயுமே பாத்தீங்கன்னா எஸ் என்ற லெட்டர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா let us learn with the அந்த லைன் கொடுத்திருப்பாங்க. let us learn to walk with a smile and a song சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு, ஸ்மைல் சாங், எஸ் சவுண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மோர் லைன் பாத்தீங்கன்னா and then be our station I are humble. இதுல வந்து பாத்தீங்கன்னா HHன்ற லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா Hன்ற லெட்டர் வந்து நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப வந்து alliteration என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து லெட்டர் சேமா வந்து alliteration, ஐ மீன் மோனின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா, வாங்க அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க, அனஃபோரா. லுக் அட் தட்.
அனஃபோரா இஸ் நத்திங் பட் ரெப்படேஷன் ஆஃப் த சேம் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்திருந்தனாவே அது வந்து வந்திருக்கிற விட திருப்பி வந்தது வந்து அது அனஃபோரா. போன போயம்லயும் உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லைவ் போயம்லயும் ஐ ஆம் எவரி ஒன்னும் இது நல்லா பாருங்க. அனஃபோரா இந்த போயம்ல இருக்க அனஃபோரா தே கிரால் அட் த ரைன் அண்ட் தென் கிரால் அட் திஸ். நமக்கு அந்த லைன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே தெரிய வைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டான்ஸும் தே கிரால் அட் தட் அண்ட் தென் கிரால் அட் திஸ். அதில் பாருங்க தே கிரால் அப்படின்ற போது தே என்ற வேர்டும் கிரால் அப்படின்ற வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ரெப்படேஷன் த சேம் வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அனஃபோரா. நல்லா புரிஞ்சுங்க. அலிட்ரேஷன்னா லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்து அலிட்ரேஷன். அனஃபோரானா என்ன சொல்லுவோம், வேர்டு நமக்கு வந்து பார்த்தா ரிப்பீட் ஆகி வந்தா அது வந்து அனஃபோரா. இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்ட்ராஸ்ட். Look at the contrast. Contrast னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. something that is different from another thing. அதாவது ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது ஒரு வேர்டுக்கு இன்னொரு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் கான்ட்ராஸ்ட் சொல்லுவோம். லுக் அட் தட் லைன். இதுலயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு. லுக் அட் த ஸ்டான்ஸா. இந்த லைன் பாருங்க. அண்ட் வெதர் their ஸ்டேஷன் பி ஐ ஆர் அம்பிள். இதுல வந்து ஐன்னு சொல்லும் போது டாப் மோஸ்ட் இருக்கு, அம்பிள் சொல்லுவோம் ரொம்ப. இதுல சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் சொல்லும் போது ஐக்கும் ஐ ஆர் அம்பிள் சொல்லும் போது நம்ம என்ன இருக்கு, கான்ட்ராஸ்ட் இருக்கு, நேர் ஆப்போசிட். நெக்ஸ்ட் ஒன் மோர் கான்ட்ராஸ்ட் என்ன இருக்கு நமக்கு தான், the weather is always too hot or cold. இதுல பாருங்க hot or cold. நமக்கே தான் ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப வெதர் பார்க்க சொல்லும்போது அப்ப ஹாட்டா இருக்கும், நேர் ஆப்போசிட்டா இருக்கனால இதுல கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஒன் மோர்னா சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தேஸ் கோல் சொல்லும்போது சம்மர் வின்டர் கம்பேர் பண்ணும்போது இதுலயும் நம்ம என்ன இருக்கு, நமக்கு வந்து கான்ட்ராஸ்ட். அப்ப நம்ம இதுல என்ன ஞாபகத்துல வச்சு கான்ட்ராஸ்ட்னா ஐ ஆர் அம்பிள், ஹாட் ஆர் கோல். நெக்ஸ்ட் சம்மர் அண்ட் வின்டர் வேர்டு வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரெப்படேஷன். ரெப்படேஷன் is nothing but a word or phrase for effect two or more times in a speech or written work. அதாவது வந்திருக்கிற விட ரிப்பீட் ஆகும். ஒரு டவுட் வரலாம், சார் இது அனஃபோரால போடலாம்ல, அப்ப ஏன் ரெப்படேஷன்ல அனஃபோராலையும் போடலாம், ரெப்படேஷன் போத் இருக்காரு, ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா ரெப்படேஷன் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணுன்றதுக்காக தான் பாயிண்டர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. லுக் அட் த ஸ்டான்ஸா, ஐ மீன் லுக் அட் த லைன். they crawl at that and then they crawl at this. இதுல பாருங்க they crawl அப்படி they crawl அப்படின்ற வேர்ட் நமக்கு வந்து ரிப்பீட், அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கனால இதுல வந்து ரெப்படேஷன் இருக்கு. அப்ப ரெப்படேஷன் ரிப்பீட் த சேம் வேர்ட் ஆர் பிரேஸ். அது வந்திருக்கிற ஒரு வேர்டு அல்லது பிரேஸ் ரிப்பீட் ஆயிருந்தனால அது வந்து ரெப்படேஷன் போட்டுக்கலாம். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க, பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு போயம்லயும் பர்சானிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கு. இந்த போயம்ல மேக்ஸிமம் லைன் கொடுத்து பர்சானிஃபிகேஷன் போடலாம். கம்பேர் டு ஹியூமன் குவாலிட்டிஸ். இதுல கொடுத்துக்கலாம் மனிதனோட குணாதிசயங்கள் ஒப்பிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும் இது மாதிரி நம்மள சுத்தி இருக்க நிறைய பேர் இப்படி இருந்திருக்காங்க. சோ அதுல வந்து பர்சானிஃபிகேஷன் இதுல வந்து கம்பேர் டு ஹியூமன் குவாலிட்டிஸ். லுக் அட் த லைன். தே லிவ். நல்லா பாருங்க, they live it is said on complaining street. இத complaining streetன்ற வேர்ட் வந்து பர்சானிஃபிகேஷன். கம்ப்ளைன்மெண்ட் எப்ப பார்த்தா குறை சொல்லிட்டு இருக்குது யாரை தான் சொல்லுவாங்க, மனிதனோட குணாதிசயத்தை தான் வருது. அப்ப complaining streetன்னு சொல்லும்போது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் தட் இந்த சிட்டி ஆப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். எப்பவுமே திருப்தி அடையாதவங்க யாரு தான் சொல்லுவாங்க, மனிதர்கள் தான். என்னதான் கொடுத்தாலும் என்னதான் பண்ண எப்பவுமே திருப்தி இருக்காது இல்லையா, அதனால நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட் சொல்றது பர்சானிஃபிகேஷன். லுக் அட் த ஒன் மோர் பர்சானிஃபிகேஷன். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். மனநிறைவின்மையே இருக்காது, என்ன பண்ணாலும் ஒரு சிலர்லாம் திருப்தி அடைய செய்ய முடியாது. அப்ப பர்சானிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் கம்பேர் டு ஹியூமன் குவாலிட்டிஸ் வந்து நம்ம கம்பேர் பண்றது எல்லாமே பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். சோ நீ ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கினா எமோஷன் சொல்ற மாதிரி இருக்கு, சென்சேஷன்ஸ் நம்ம வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி, டிசையர், ஜெஸ்டர், ஸ்பீச் இண்டிகேட் பண்றத வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். இதுல அழகா ஞாபகத்துல வச்சுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்றது, அதே சாட்டிஸ்ஃபை இல்லாத இருக்கிறது, டிஸ்கண்டென்ட்டா இருக்கிறது, டிஸ்கண்டென்ட் மீன் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறது எல்லாமே மனிதனோட குணாதிசயம் இண்டிகேட் பண்றதுனால இதுல என்ன இருக்கு, நமக்கு பர்சானிஃபிகேஷன் இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா மெட்டாபார். மெட்டாபார் இஸ் நத்திங் பட் தமிழ்ல சொன்னா உருவகணின்னு சொல்லுவோம், ஒன்றை போல மற்றும் உருவகப்படுத்தி சொல்லுவோம். இதுலயுமே என்ன சொன்னா கம்பேரிசன் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் வித்வுட் யூசிங் த வேர்ட்ஸ் லைக் சோ அஸ். லைக் சோ அஸ் வந்தாவே சிமிலி சொல்லுவோம், ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது ஓமியன் சொல்லுவாங்க. லைக் சோ அஸ் சொல்லனாவே மெட்டாபார். ஆனா உருவகப்படுது இதுல ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தா மெட்டாபார் இருக்கு இந்த போயம்ல. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் எ டெரிபிள் ஜம்பிள். இந்த இடத்துல என்னன்னா நல்லா புரிஞ்சுக்க, டெரிபிள் ஜம்பிள்ன்றது ஜம்பிள்னா குழப்பம். அதாவது கனவு உலகத்துல இருக்கிறத வந்து பார்த்தா அவங்களோட லைஃபை வந்து பார்த்தீங்கன்னா எதோட இண்டிகேட் வந்து உருவகப்படுத்தி தான் குழப்பமான இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. யாரு, அந்த கிரம்ப்ளர்ஸ். அப்ப அந்த குழப்பமான இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்கன்றத உருவகப்படுத்தி சொல்றதுனால இந்த லைன்ல அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் லைன் என்ன இருக்கு, நமக்கு மெட்டாபார் இருக்கு. மெட்டாபார்னா உருவகப்படுத்தி சொல்லுதான் மெட்டாபார் சொல்லுவோம். ஓகேங்களா, வாங்க அடுத்த பார்ட் பார்க்கலாம். மெட்டாபாருக்கு அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் நியூ. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கேட்டகரி. லாஸ்ட் போயம்ல நம்ம லைவ் போயம்லயும் பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆம் எவரி ஒன்லயும் பார்த்தோம். இந்த வந்து இதுக்கு முன்னால பார்த்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்திருக்கும். இப்போ பார்க்கறது ஒரு நியூ ஒன், எபித்தட். இட் இஸ் நத்திங் பட் 9th வந்திருக்கும். அதாவது வாட்டர்னு ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து எபித்தட் பத்தி சொல்லியிருப்பாங்க. இல்லைனாலும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் எபித்தட் இஸ் an adjective. Adjective is nothing but it is qualify the noun. அதாவது அழகா சொன்னா அட்வர்புக்கும் அட்ஜெக்டிவ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அட்வர்ப்னா ஒருவர் செய்யற செயலை இண்டிகேட் பண்ணி, அதாவது ஐ மீன் மாடிஃபை பண்ணி சொன்னா அது வந்து அட்வர்ப்னு சொல்லுவாங்க.
ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈ சாங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்லும் போது நாம இந்த இடத்துல வந்து சாங் அவங்க பாடினது வந்து பார்த்தா நல்லா இருந்ததுன்னு சொல்றது அவங்களோட செயல் இண்டிகேட் பண்ணது வந்து அட்வர்ப். இஸ் எ நைஸ் பர்சன், அப்ப அந்த பர்சன் இண்டிகேட் பண்ண அட்ஜெக்டிவ். அப்ப எபித்தட்ன்றதும் அட்ஜெக்டிவ் தான். கேரக்டரிஸ்ட் ஆஃப் த பர்சன் ஆர் திங், அதாவது ஒருத்தரோட குணாதிசயங்களை இண்டிகேட் பண்ணி சொன்னாவே அது வந்து எபித்தட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இதுல சொன்னா கிரம்பிள் ஃபேமிலி. ஒரு டவுட் வரலாம், கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லும் போது நம்ம பர்சானிஃபிகேஷன் கம்ப்ளைனிங் ஸ்டேட்டஸ் பர்சானிஃபிகேஷன் போடலாம். எபித்தட்னு ஒரு இண்டிகேஷன் பண்ணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இது 9th இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, இது 10th கண்டினியூஸ் ஆயிருக்கு பாருங்க. கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லும் போது ஒரு எபித்தட். ஏன்னா ஃபேமிலின்றது நார்மலா கிரம்பிள் ஒரு வந்து அவங்களை குவாலிஃபை பண்ணி இப்படிலாம் ஒரு குவாலிஃபை பண்ணா ஆனா ஒரு இண்டிகேட் பண்ணி சொல்றதுனால தான் இது வந்து கிரம்பிள் ஃபேமிலி வந்து எபித்தட் இருக்கு. ஒன் மோர் பார்ட் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ன்றது நார்மலா சொல்லலாம், கம்ப்ளைனிங் அப்ப அதை வந்து குவாலிஃபை இண்டிகேட் பண்ணி சொல்றதுனால இதுல வந்து எபித்தட் இருக்கு. சோ இவ்வளவுதான் இதுல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த போயம் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இது மெமரி போயம் இல்ல, ஆனா இருந்தாலும் நிறைய பார்ட் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்மளோட நெய்பர்ஹுட்ல ஒரு சிலர் இப்படி இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்கள சுத்தியே தேவையில்லாத விஷயத்தை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.